Hello friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குறிப்பாக பெண்களுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச ஒரு ரெசிபி தான். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்க்குறது மட்டும் இல்லை, இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணியும் பாருங்கள். இந்த ரெசிபிக்காக ரெண்டு பொருள் தான் தேவைப்படுது. ஒன்று அத்திப்பழம், இன்னொன்று வெல்லம். அத்திப்பழத்தில் அதிகப்படியான கால்சியம், அயன், மெக்னீஷியம் அண்ட் ஃபைபர் இதெல்லாமே இருக்குது. டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் கூட அத்திப்பழத்தை தாராளமாக சாப்பிடலாம். பழம் ட்ரையாகவும் ஃப்ரெஷ் ஃப்ரூட்டாகவுமே கிடைக்குது. அடுத்தது வெல்லம். வெல்லத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. நம்ம லிவரை சுத்தப்படுத்துறதுக்கும் இரத்த குறைபாடு இருக்கவங்களுக்கு ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்போ நான் 1/2 கிலோ ஃப்ரெஷ் அத்திப்பழம் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரையாக வாங்கும்போது 100 கிராம்ஸே விலை அதிகமாக இருக்கும். ஆனால் ஃப்ரெஷ் ஃப்ரூட்டாக வாங்கும்போது சீசனில் ஒரு கிலோ 50 ருபீஸ் அந்த மாதிரியே நமக்கு கிடைக்கும். அதில் இப்போ நான் 1/2 கிலோ அத்திப்பழம் எடுத்திருக்கேன். பழம், காய் எல்லாமே கலந்த மாதிரியே தான் எடுத்திருக்கேன். அடுத்தது 1/2 கிலோ பழத்துக்கு 200 கிராம் வெல்லம். இந்த வெல்லத்தை நான் துருவி வச்சுருக்கேன். ஏன்னா பாகு எடுக்கும்போது ரொம்ப சீக்கிரமாகவே கரைஞ்சிரும், அதுக்காக தான். அது கூட 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள். இந்த அத்திப்பழத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட காம்பை மட்டும் எடுத்துகிட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் துருவின வெல்லத்தை போட்டு பாகு எடுத்துக்கலாம். இது அந்த வெல்லத்தில் இருக்க டஸ்டெல்லாம் போகிறதுக்காக தான் இந்த மாதிரி பாகு எடுக்கிறோம். அத்திப்பழத்தை நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டாச்சு. இதை ஒரு சூடான பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை கொஞ்ச நேரம் நல்லா கிளறிக்கலாம். அது கூட வெல்லைப்பாகை வடிகட்டி ஒரு 15 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் இது எல்லாமே சேர்த்து 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அது நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம அடுப்பிலே வச்சுருக்கலாம். ஒரு பிளேட்டில் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி அதில் இதை மாற்றிட்டு ஒரு 3 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். நான் 5 நாள் வரைக்கும் வச்சுருந்தேன். 5 நாளைக்கு அப்புறமா அழகாக அந்த பிளேட்லேருந்து அதுவே வந்துடும். அதை பீசஸாக கட் பண்ணி கண்டெய்னரில் மாற்றி நம்ம அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். அத்திப்பழத்தோட வெல்லமும் சேர்க்குறனால நமக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்குது. அண்ட் இதை செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இதை ரொம்ப நாள் ப்ரிசர்வ் பண்ணியும் வச்சுக்கலாம். ஆஃபீஸ் போகிறவங்க அவங்க ஹேண்ட்பேக்கில் இதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தாலே ட்ராவல் பண்ணுற டைமில் சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு போகலாம். அண்ட் கிட்ஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் நீங்கள் இதை வச்சு அனுப்பலாம். 1 வாரம் தொடர்ந்து சாப்பிட்டாலே டிஃப்ரென்ஸ் நமக்கு கண்கூடாக தெரியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.